வெல்கம் டு ஈவில் அண்ட் டெஸ்டி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சோலார் ஸ்மாஷ். சும்மா எர்த்து அப்பளோ மாதிரி நொறுக்கு தான் போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை முதல்ல ஆளில் போட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த பர்சனல் எஸ்கேப் ஹாபி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வியூஸ் போயிருக்குங்க. ஆக்சுவலி என்னோடய சேனல்லே இதான் ஃபஸ்ட்டு வியூ, அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன். ஏன்னா இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வியூ, ஓகேவா? இதான் நம்ம பூமி. இன்றைக்கி இந்த பூமியை சும்மா அப்பளம் மாதிரி நொறுக்கி அப்படியே நல்லா அப்பளம் மாதிரி நொறுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சின்ன எரிகல் எடுத்து மேலே போடுவோம். சின்ன எரிகல், அந்த சின்ன எரிகல் ஓகே ஒரு 2 3 5 போட்டுப்போம். என்னடா எத்தனோண்டு எரிகளுக்கே இப்படி டேமேஜ் ஆகுது, எத்தனோண்டு எரிகளுக்கு எப்படி டேமேஜ் ஆகுது? ஐயோ, இத்தினோண்டு எரிகளுக்கு இவ்வளோ டேமேஜ் ஆகுது. சரி என்ன பண்ணுறது? ஏய்ப்பா ஏதோ சொப்பா எப்படி ஏறுது பாருங்களேன் அந்த ரிஃப்ளெக்ஷனு. ஆக்சுவலி எதுக்கு ப்ரோ சோலார் சிஸ்டம் கேம் போட்டேன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டென்ட் கிடைக்கல. இது ஒரு ஜாலி கேமாக இருக்கிறதுனால தான் நான் போட்டேன், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வீடியோ போட நீங்கள் சப்போர்ட் கொடுத்ததுனால தான் நான் இவ்வளோ சீக்கிரமாக வீடியோ போட்டேன். இல்லைனா கொஞ்ச நாள் எடுத்துருப்பேன். கிராணி பர்சன்ஸ்க்கு அப்படி வியூஸ் போகலண்ணா. இவ்வளோ வியூஸ் கொடுத்துருக்கீங்க. எனக்கு 1 டேயில் வந்து பார்த்திங்கன்னா 100 தொட்டுது, செகண்ட் டேயில் வந்து பார்த்திங்கன்னா 200 தொட்டுது, தேர்ட் டேயில் 300 தொட்டுருச்சு. எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோட ஒரு ஃபஸ்ட்டு வீடியோவில் தான் இவ்வளோ ஏறி இருக்குது. ஓகே வாங்க நம்ம இப்போ எர்த்தை வந்து அழிக்கிறத பற்றி பேசுவோம். இப்போ செம்மையாக போகுது. இப்போ ஓட்ட வர முறுக்கு வாழை பெய்ய பொறுக்கு அதை மாதிரி ஆகிடுச்சு. அங்கே பாருங்களேன் எவ்வளோ பெரிய ஓட்டை அந்த சென்டருக்குள்ளே. அப்போ எப்படி இருக்கு பாருங்களேன் ரெட்டிஷா. இருங்க நம்ம யூஎஃப்ஓலாம் அமுச்சு விடுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போடு டொமேல். ஆனால் அது அங்கேயே வெடிச்சிருச்சு. இது வந்து வெடியுமா தெரியலையே. சரி ஓகே வாங்க இப்போ நம்ம ஒன்று சேட்டிலைட் மாதிரி அமுச்சிருப்போம். அது எப்படி பண்ணுதுன்னு பார்ப்போம். போ கைஸ், சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம புயல்லாம் வந்திருக்கு. எல்லோரும் சேஃபாக இருந்துக்கோங்க ஐயாவா. ஐயோ என்னடா ஓட்டோட முறுக்கு மாதிரியே இருக்குது கைஸ். எவ்வளோ இதுவாகிடுச்சு பாருங்களேன். பா இடத்துல இருக்க சரி இந்தியாலாம் காலி ஆகிடுச்சு. ஓகே டைமண்ட்லாம் ஸ்பேஸில் இருக்குது. டைமண்ட் அமுச்சு விடுவோம். என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். என்னடா அது என்ன பண்ண போகுது? போட்டு சும்மா கீச்சுன்னு அந்த சைடு போடுங்க. செம்மையாக இருக்குல்ல. போடு இங்கே எல்லா சைடும் இடத்த அடி வாங்கிட்டே இருக்குது. செம்மையாக இருக்குது. போ திருப்பி ஒன்று அமுச்சு விடுவோமா? அது நல்லா இருக்கு அப்படியே. ஆக்சுவலி இதில் ஒன்று நான் வந்து பிளானட் கில்லர்னு பார்த்தேன். அது நம்ம தான் இது பாதியிலே போட்டுட்டோமே. அதை வந்து வேற ஒரு பேட்டர்னு பிளானட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். எப்படி ஐடியா? செம்ம ஐடியா, பர்ஃபெக்டான ஐடியா. சரி ஓகே வாங்க இப்போ இது ஓட்ட போட்டுனே இருக்குது. செம்மையாக போட்டு தரம் மட்டம் ஆயிடுச்சு. போட்டு கைஸ் போட்டு இது ஒரு ஃப்ரீஸ் பாம். இது போட்டுனா ஓட்டையாயிரும். அப்பா எப்படி இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. அப்படியே சும்மா ஓட்டையாக இருக்கும், அப்படியே ஓட்டையாக. ஆனால் இதை பார்க்கும்போது எனக்கு செம்ம சிரிப்பாக வருதுங்க. எர்த்தை எப்படி பண்ணி வச்சுருக்கோமேனு. இதை ஒன்று கேட்குது, அதை கேன்சல் பண்ணி விட்டுருவோம். அடே என்ன இது? அங்கே ஒரு நாய்க்குட்டி இருக்குது. அந்த நாய்க்குட்டி இறக்கி விடுவோமா? நாய்க்குட்டி இறக்கி விட்டாச்சுன்னா பண்ணுதுன்னு பார்ப்போம். என்னதுடா இது? என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? அது மாதிரி தான் இருக்குது எர்த்தோட மைண்ட் வாய்ஸ். நான் என்ன பண்ணேன்? என்ன எதுக்குடா இப்படி பண்ணுறீங்க? அதான் மைண்ட் வாய்ஸ் எர்த்தோடது. ஐயோ ஓட்ட முறுக்கு மேலே இல்லைங்க, அது டிஃப்ரெண்ட்டாக. ஓகே வாங்க பாம்பை தூக்கி போடுவோம் இது மேலே. பாம் ஓகே இது அந்த ஏலியன் ஸ்பேஷிப் இறக்கி விடுவோம். இது கொஞ்சம் நிறைய டேமேஜ் கொடுக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ், லைக்கும் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கான் ஆளில் தட்டி விட்ருங்க. ஓகே கைஸ், அது வந்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணுன்னு இருந்தேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இனிமேட்டு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ். என்ன தெரியுமா? நம்ம இனிமேல் ரோப்ளெக்ஸ் விளாடுவோம்ல, அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் சேர்த்து விளாட போகிறோம், ஓகேவா? நான் என்னைக்கெல்லாம் வீடியோ போடுவேன்னு சொல்லுவேன், அப்போ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? இது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே எடுத்தோன்னா வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்மாக இந்த என்னோடய ஐடி என்னோடய எல்லாமே கொடுத்து நம்ம விளாட்லாம், ஓகேவா? சரிங்களா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த 70
ஏன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சின்ன சேனல் ஓகேவா, அதனால தான் ஒரு 70 மேலே போச்சுன்னா நம்ம அப்போ நான் சொல்லுவேன், அப்போ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா. சரி ஓகே விடுங்க, நம்ம இப்போ கேமுக்குள்ளே வருவோம். ரொம்ப நேரம் உங்கள் வீடியோ பேசாச்சு. ஏதோ ஒன்று இறக்கி விட்டேன் ஓகேப்பா. இது என்னதுன்னே தெரில, இறக்கி விட்றா நான் வெடிக்க மாட்டேதுங்க. அந்த பாம்பு தோணப்போ யோமாலியோ எப்படி இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல தரமா. இதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பாம்பு. இது இறக்கி விட்டுனே இருப்போம், அது அப்படியே பாம்பு அது கிட்ட போப்பா செம்மையாக வெடிக்குது கைஸ். ரொம்ப நல்லா இருக்குது இந்த சோலார் சிஸ்டம் கேமு. உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு தான் நினைக்கிறேன். கேம் பிடிச்சதுன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்ருங்க ஓகே. மெசேஜ் வந்தது கண்டுக்காதீங்க, இந்த மெசேஜ் வந்து நேரம் நெட்டு கேமை தான் ஆடுறேன், இல்லைன்னா ஆரோப்ளைன் மூடில் கூட போட்டு ஆடுவேன். நெட்டு கேம் இருக்கிறதுனால தான். ஓகே வாங்கி உள்ளே பார்ப்போம். அப்பா பேரிச்சம்பழம் மாதிரியே இருக்குது, பேரிச்சம்பழத்துக்குள்ளே அந்த ஒரு கொட்டு இருக்குள்ள மாதிரி இருக்குது. லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட்டு ஏன் ப்ரோ சொல்ல மாட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா, சொன்னால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை போயிடுது, அதனால தான். சரி ஓகே போடு. அங்கே எதுவும் லேசர் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுது, என்ன அதுனே தெரில. இது பிளானட் கில்லர்னு இருக்குது. இது இறக்கி விட்டால் பிளானட்டே க்ளீன் பண்ண மாட்டேது. ஐ திங்க் நம்ம வேறு பிளானட்டுக்கு போட்டு பார்ப்போம். இது வந்து பிளானட்டே கில் பண்ண மாட்டேது, ஆனால் பேரை மட்டும் பிளானட் கில்லர்னு வச்சுருக்கானுங்க. நான் பண்ணுறேன் சரி விடுங்க, நல்லா பார்க்க இது நல்லா. எனக்கு எத்து இப்படி பண்ணிட்டேன். சப்போஸ் நம்ம இப்படி இருந்து ஒருத்தன் கேம் விளையாடி அப்படியே ரியல் ஆயிடுச்சான் எப்படி இருக்கும் எல்லாரோட மைண்ட் வாய்ஸ். டேய் ஒன்னால கேம் விளையாடாம கம்முன்னு இருக்க முடியாதாடா அப்படின்னு இருக்கும். அப்படின்னா அப்படிலாம் நடக்காது. ஓகே வாங்க இப்போ நம்ம இது இறக்கி விடுவோம். இதை பார்க்கும்போது எனக்கு அச்சீவ்மெண்ட் அன்லாக்டு, டிஸ்ட்ராய்டு 1 பிளானட். இல்லை நான் கண்டினியூ பண்ண போகிறேன் கைஸ். ஐயோ இது பார்க்க நான் அது எனக்கு ஒரு பார்க்க இது ஒன்று இது மாதிரி இருக்குது. அந்த டைலாக் இப்போ போடுவேன் பாருங்கள். அந்த டைலாக் போடுவேன், அதை பாருங்கள் சரியா. அந்த டைலாக் போடுவேன். இது பார்க்க எனக்கு அது மாதிரி தான் இருக்குது. பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். பார்த்தீங்களா அந்த சொன்னோட ரியாக்ஷன் பார்த்துருப்பீங்க நம்புறீங்க. ஓகே வாங்க இப்போ நம்ம சாட்டன் கிட்ட வருவோம். சாட்டன் கிட்டேயும் வந்தாச்சு. அந்த பிளானட் கில்லர் எங்கடா இது? இதில் போட்டு பார்ப்போம் அது வெடிக்குதான்னு பார்ப்போம். பிளானட் கில்லர் அதோ பிளானட் கில்லர் அதோ இருக்குது. இது இறக்கி விடும் ஒன்று. ஓகே ஒன்று இறக்கி விட்டாச்சு. ஓகே இது என்ன, அது எப்படி ஒன்றால் இவ்வளோ பெரிய சாட்டனையே இது பண்ண முடியும் பார்ப்போம் வாங்க. அது எப்படி தான் இதை வந்து பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் வாங்க. ஓகே அது வந்து அதோட எனர்ஜி ஈக்குது போடு டீ. நான் ஓட்டு தானே, அது எப்படி இதுவாகும்? ஓகே எப்படி தான் இது என்னடா கைஸ் வெடிக்க போதுன்னு நினைக்கிறேன். வெடிச்சிருமாண்ணா போடு பூவா செம்மையாக உடஞ்சிது, செம்மையாக இருந்ததுல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. திருப்பியும் சாட்டனை உடைக்கிறதுக்கு நான் விரும்பலை. நெக்ஸ்ட்டு நம்மளோட பிளானட்ஸ்லேயே பெரிய பிளானட் ஜூபிட்டர், இது உடைக்குதான்னு பார்ப்போமா. இப்போது ஐயே இந்த ஒயிட் ஸ்க்ரீன் வேறு வந்துன்னு இருக்கு, தட்டி விடுங்க அதை. சரி ஓகே ஓய் இந்த பிளானட் கீழே வச்சு கொல்ல தான் போகிறோம் பாரு. எப்படி தான் இது பண்ணுதுன்னு பார்ப்போம், இந்த தாக்கு பிடிக்குதுன்னு. ஓகே பிளானட் கில்லர் ஒன்று இறக்கி விட்டாச்சு. வெடியாதா பிளானட் கில்லர் என்ன பண்ணும் பார்க்கலாமா. பிளானட் கில்லரு அது பீஸ்ட் இறக்கி ஷீல்டு கொஞ்சோண்டு போட்டு விடுவோம். இது வந்து ஒரு ஷீல்டு. சப்போஸ் நம்ம இடத்து வந்து அழிக்க ஏதாச்சும் வந்துருச்சுன்னா ஷீல்டு வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணி பாதி டேமேஜ் கொடுக்கும். அது இறக்கி விட்டு அது எங்கேயோ போயிடுச்சு, அது ஷீல்டே வச்சுச்சுங்க. ஆனால் அது ஒன்றுமே ஆளை இதுக்கு அதே மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் பாதி இருக்குது, உடையாதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை வெடியும் கன்ஃபார்மாக வெடியும். போடு சன்னாட்டம் அவ்வளோவுக்கு கொஞ்சம் பெருசாக சன்னாட்டம் வந்தது. போடு இது ஜூபிட்டர் திருப்பி பண்ணலாம் விரும்பலனா. கேண்டி கேரா இதை வச்சு பார்ப்போம். கேண்டி அந்த ஐஸ்கிரீம் ஜிங்குல் பெல் ஆன் த பெல் கேண்டியோட மைண்ட் வாய்ஸ். நான் எப்படா ஸ்பேஸில் வந்தேன் அப்படின்னு யோசிக்கும். இது மாதிரி ஒரு பிளானெட்டில் நம்ம இந்த பிளானட்குள்ளே இருந்துருக்குமா எப்படி இருக்கும்? சும்மா அப்படியே இத்திலொன்று தான் இருக்கும். சும்மா ஒரு 5 கிலோமீட்டர் நடந்தால் போதும், ஃபினிஷ்டு. அதில் அப்படியே ஸ்பேஸுக்கு குச்சிரும். அப்படிலாம் நடக்காது அங்கங்கே. இது மாதிரிலாம் இருக்க முடியாது. இருந்தால் நம்மளால் அவ்வளோ மக்கள் இருக்க முடியாதுல்ல. அதனால் இதை பிளானட்டாக நம்ம ஏற்றுக்க முடியாது. அதனால இதில் உருவாக்கவும் முடியாது. ஏன்னா இதுக்குள்ளே சாக்லேட்டாக இருக்கும். அது சாக்லேட்டுக்குள்ளே மூச்சை விட முடியாது, தண்ணியும் குடிக்க முடியாது.
ஃபுட்டும் எதுவுமே எடுத்துக்க முடியாது. போடு. இதுவும் பிளானட் கில்லர், இதையும் பிளானட் கில்லர் பாஸ் ஆகிடுச்சு, இதையும் வெடிக்க வச்சிருச்சு. போடு செம்ம. ஓகே, நெக்ஸ்ட்டு பிளானட்டை சூஸ் பண்ணுவோமா? எர்த்தியை சூஸ் பண்ணிப்போம். ஓகே வாங்க, லேசர் லைட் எடுத்து ஈவில் நம்ம பேரை போடுவோம். ஈவில் வி போடே. ஐ போட. ஐயும் போட்டாச்சு. எள்ளு போடு. நீங்கள் இப்போ என்ன வரும் அதிசயமாக நடுவில் இன்ட்ரோ க்ரியேட் பண்ணிருக்கீங்க தானே கேட்குறீங்க. இனிமேல் நம்ம இன்னும் எல்லாத்துக்குமே அந்த இன்ட்ரோ தான் வைக்க போகிறோம். கிராண்டிலே சொதப்பிடுச்சு அந்த இன்ட்ரோ, அதனால் இனிமேட்டு இந்த இன்ட்ரோ தான் இருக்கும். ஓகேவா? ஈ வில் ஹண்ட். எஸ் ஜி ஃபேமிலிஸ். ஜி ஃபேமிலிஸ் எப்படி இருக்கு? செம்மையாக இருக்கா? ஓகே, அதான் இது பார்க்க நல்லா இல்லை. ஓகே, கூல் பண்ணி விடுவோம். கூலிங் நருட்டோட சாக்ரா மாதிரியே இருக்குது. ஓகே, கூலிங் ஆயிடுச்சு. நல்லா நல்லா ஐஸ் கட்டி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் பெறத்துக்கு. யுரேனஸ் இது எனக்கு யுரேனஸ்க்கு இது யுரேனஸ் தான் ஐ திங்க் தட் பிளானட்ஸ் தான் நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 4 சைடாக விரியும். அப்படியே விரிஞ்சு லேசர் பீம் வர வைக்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படி தான் இந்த இமேஜில் போட்டு டிஸ்கவுண்ட் டான் 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 டாடா டான் 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 டாடா டான் டான் போட்டு டிஸ்கோ லைட்டு சும்மா சூரியன் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். போடு. ஒரு பிளானட் கில்லர் போட்டு விட்டாச்சு. யுரேனஸை ஹீட்டாது. சரி, அது அந்த நம்ம அங்கே இருந்த டெம்பரேச்சர் யுரேனஸையும் உடைக்க வைக்குமா? ஐ திங்க் உடைக்க வைக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இல்லை, இதுவும் ஆயிடுச்சு. அது மாதிரி இதுவும் ஆயிடுச்சு. வெடியுமா? டொமேல் வெடிச்சிருச்சு. அது என்ன அப்புறம் டொமேல்னு அடிக்கடிக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. டொமேல்னா வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்கிறது. அதோட எம்டிஎல் சேர்த்துக்கணும். டொமேல் அதான். போடு, செம்மையாக வெடிச்சிருச்சு. ஆனால் நான் அதிகமாக இந்த கேம்குள்ளே பேசியிருக்க மாட்டேன், உங்கள் கூட தான் பேசிகிட்டு இருப்பேன். ஓகே, ப்ளூட்டோ. ஓகே, ப்ளூட்டோவில் இப்போ என்ன எழுத போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்து வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. சரியா? கிட்ட நெருங்கியாச்சு வீடியோட எண்டுக்கு. பாய் காய்ஸ். GY. எஸ், பாய் காய்ஸ். உங்களை இந்த வீடியோ போகிறது நான் உங்கள்